நாங்களே ஃபீவர் தான் சார் 1 வீக்கா வீட்டில் நம்ம டீ கஷாயம் துளசி தண்ணி இந்த மாதிரி எல்லாமே கோல்டு காஃபி ஃபீவர் இருந்ததுங்க 1 வீக்கா மருந்து மெடிசன்ஸ் அது மாதிரி போகிறத விட நம்ம கஷாயம் அந்த மாதிரி குடிக்கிறத பிரியாணியில் எல்லாமே போட்டு செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸு அந்த மருத்துவ குணங்களோட உணவு எடுத்துக்கும் போது நமக்கு இன்னும் தெம்பு நல்ல ஒரு சீரியஸ் ஆரம்ப காலத்தில் நிறையா பண்ணி சொதப்பி தான் சார் கற்றுக்கிட்டேன். ஜாம் ஆகிக்கும், எல்லாமே சேர்ந்துக்கும், களி மாதிரி ஆயிரும், அப்புறம் விதைச்சிக்கும், விதையாக இருக்கும், தண்ணி பத்தாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி செஞ்சு தான் அந்த பக்குவம் வந்து எனக்கு வந்தது. 50 வாட்டி. வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில் இருக்கோம், அதுவும் கோவிலம்பாக்கம். நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு அந்தந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நான் பார்த்துட்டு வரோம். ரெசிபிகள் மட்டும் இல்லாமல் அவங்களோட அணுகுமுறை, அவங்களோட பக்குவம் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லா ஊரும் பார்த்துட்டு வரோம். மதுரை, திருச்சி, காரைக்குடி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, இந்த மாதிரி எல்லா இடம் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். அது மாதிரி தான் சென்னையிலும் சில ரெசிபிலாம் பார்த்துட்டு வரோம். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு. வீட்டில் நாங்கள் எங்களுக்கு எப்படி செய்கிறோமோ, இப்போ எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாங்கன்னா நம்ம எப்படி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி அதனால தான் மக்கள் எல்லாம் விரும்பி வராங்க. நல்ல விஷயம். நிறைய பேர் ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. வந்தவங்களுக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது வந்து ஐயோ எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே. அந்த டைமில் நல்ல வீட்டு சாப்பாடு தரணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கான்செப்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து டெய்லியுமே வந்து லஞ்ச் டின்னர் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க சார். வெஜ் மீல்ஸ் டெய்லி ரெகுலராக கிடைக்குங்க சார் எங்ககிட்ட. டெய்லி ஒரு பிரியாணிஸ் இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரியாணி இருக்கும். வெட்னஸ்டே வந்து நான்வெஜ் மீல்ஸ் பண்ணுறோங்க சார். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கன் 65, ரசம், ஸ்வீட்டு, தயிர், இது காம்போ பேக்காக வருதுங்க சார். சண்டேஸில் வந்து ஒன்லி நான்வெஜ் பிரியாணி மட்டும் பண்ணுறோம். நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நைட்டு சாப்பாடு வந்து ஒரு 4 months ஆகுது சார். 4 months ஆச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டதுனால தான் வந்து டின்னர் ஸ்டார்ட் பண்ணுது. வாரத்தில் ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் கிச்சடி, ஒரு நாள் இடியாப்பம், அந்த மாதிரி பண்ணுறோம் சார். சப்பாத்தி, இட்லி ஸ்டாண்டர்டாக ரெகுலராக இருக்கும் சார். ஸோ இந்த மாதிரி பண்ணி யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஏரியாக்காரங்க பீப்புள் எல்லாருமே வந்து வாங்குவாங்க சார். ரீட்டெயிலும் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸும் பண்ணுறோம், கம்பெனிஸ்க்கும் கொடுக்குறோம் சார். நார்மலாக ஒரு 4-5 பொருளை வச்சு எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கான்செப்டில் அழகாக பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தேடியாக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னக்குன்னா மஷ்ரூம் பிரியாணி. அப்பா என்ன வாசனை! நல்ல வாசனை கமகமான வருது. மஷ்ரூம் பிரியாணி நான் கற்றுக்கிட்டது வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து தான், எங்கள் அம்மாச்சிக்கிட்ட இருந்து தான் சார் கற்றுக்கிட்டேன் நான். இங்கே வந்து ரெகுலராக வந்து எனக்கு மஷ்ரூம் பிரியாணிக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ், என்னோடய ஃபேன் பேஸே இருக்காங்க. அப்படியா? நிறையா பேர் விரும்பி வாங்குவாங்க சார் மஷ்ரூம் பிரியாணி. எனக்கு டெய்லியுமே கேட்பாங்க நிறைய பேர் ரெகுலராக மஷ்ரூம் பிரியாணி. அந்த ரைஸ் பாருங்களேன், மேலே தனித்தனியாக உதவியாக வருது. இந்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு சில்லி போட்டு மஞ்சள் தூள் அப்புறம் என்னென்ன மசாலா போடுறாங்களா கேட்டு தெரிஞ்சு போடல. இவங்க இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணும்போது இந்த சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தனியா தூள்லாம் எதுவுமே போடாமல் இவங்க ஒரு பவுடர் ரெடி பண்ணுறாங்க. அதாவது பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய், இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி அந்த மசாலா வச்சு தான் வந்து இந்த பிரியாணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எல்லா பிரியாணிக்கும் இப்படி தான் பவுடர் பண்ணி போடுவீங்களா? சிக்கன், மட்டன், வெஜ் எல்லா பிரியாணிக்கும் இப்படி தான் போடுவோம். எந்த டேஸ்ட்டுக்கு நல்லா எது போட்டால் எப்படி நல்லா இருக்குன்னு ஃபைனலைஸ் கடைசியாக கற்றுக்கும் போது இது எது போட்டால் இது நல்லா இருக்கும். அப்படியா? நிறைய ட்ரையல் பார்த்துருக்கீங்க? நிறைய ட்ரையல் பார்த்துருக்கேன். இந்த பிரியாணி பண்ணும்போது எப்படி தம் போடுறாங்க, எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, வெங்காய தக்காளி வதக்கிற பக்குவம்னா இந்த மாதிரி யூனிக்கான விஷயம் நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது. எப்படிங்க சார்? ரொம்ப சூப்பர்க்கா, வேற மாதிரி. நைஸ் பிரியாணி சார். பிடிச்சிருக்கீங்களா சார்?
நல்ல தரமான பிரியாணிங்க. வெரி குட் பிரியாணி. உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரிங்க சார். ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறோம் யாரு கேட்டால் திருமதி கீதா. இவங்களை பற்றி கேட்டிங்கன்னா இவங்க ஆரம்ப காலத்தில் வீட்டில் அவங்க தங்குற வீட்டில் தான் சமைச்சு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வாடகை ஒரு இடம் எடுத்து அங்கேருந்து அழகாக வீட்டு சாப்பாடு பண்ணி நிறைய மக்கள் கொடுத்துட்டு வராங்க. அப்போது நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்டு பொண்ணு லயாஸ்ரீன்னு சொல்லிட்டு அவளோட பர்த்டேக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் என்னது. அவங்க தான் என்னை வந்து இனிஷியேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கக்கான்னு சொல்லி என்னை உந்துதல் படுத்தி எனக்கு ஆரம்பித்து கொடுத்தது அவங்க தான். ஓகே. பிரியா, ஷாலினின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே டெவலப் பண்ணது தான். அப்படிதான் படிப்படியாக பண்ணினேன். எப்போவுமே சாப்பாடு வந்து நல்லபடியாக கொடுத்தா அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அது எல்லாருமே சாப்பிட்றது நம்ம ஒரு உணவு நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றத வந்து தரமான முறையில் சுத்தமான முறையில் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது தான் என்னோட நல்ல விஷயம். கீதா மேடமோட சேர்ந்து அவரோட ஹஸ்பண்டும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வெளியூர்லேருந்து வந்து இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க. சென்னையில் நானும் அந்த மாதிரி இருந்தவங்க. நான் 14 இயர்ஸ் இங்கே தனியாக. எத்தனை வருஷம்? 14 இயர்ஸ் சென்னையில் இருந்தேன். அப்படியா? தனியாக தான் இவங்க எங்கூட இல்லை. அப்போ ஈரோட்டில் இருந்தாங்க. ஸோ வேறு இடத்துல இருந்தாங்க. ஸோ அப்போது நல்ல சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நானே கஷ்டப்பட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க ஏற்கனவே ஒரு 7 இயர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் தான் இயர்ஸ் வந்து வெளியில் வந்தேன். ஸோ வெளியில் வந்துட்டு ஃபுல் டைமாக இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஒர்க்கு வந்து குக்கிங்கில் ஒரு 25% குக்கிங் மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அதுக்கு பின்னாடி இருந்து எனக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது, கடைக்கு போகிறது, ஒரு பொருள் இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணுறது, வர்றது, வர வைக்கிறது, எனக்கு எல்லாமே எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது இவங்களோட சப்போர்ட்டு தான். அதே மாதிரி நான் சமைக்கிறத ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்குறது இவங்க தான். இவங்க பார்த்து இது இப்படி இருக்குது அப்படின்னு இவங்க சாப்பிட்டா தான் அடுத்ததே வெளியிலேயே சாப்பாடு வந்து நான் கொடுப்பேன். நல்ல விஷயம். அதாவது 2 பேரும் ஒரே ட்ராக்கில் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2 பேரும் அப்போ பேலன்ஸ் பண்ணி அடுத்தது. எங்கள் வீட்லேயும் அதே தான். என்னோட மனைவி நானும் ஒரே மாதிரி ட்ராக்ல போவோம். அப்பப்போ சின்ன சின்ன விஷயம் வரும். அதாவது வராமல் வீடு இருக்காது. ரைட்டாக சொல்லிட்டீங்க. எல்லாமேலாம் இருக்காது. அது எல்லாமே நம்ம நல்லது தான் நினச்சிட்டு போக வேண்டியதான். ரொம்ப அழகாக விஷயம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் செஞ்சு தரீங்களா மஷ்ரூம் பிரியாணி? சரி, உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வாங்க போகலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மசாலா, பிரியாணி மசாலா ரெடி பண்ணுங்க. என்ன மாதிரி? காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி எல்லாமே லைட்டாக வறுத்துட்டுங்க சார். மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அந்த மெயின் வந்து அந்த மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பிரியாணிக்கு. வீட்டில் அரைக்கிற மசாலா தான். அது போக வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே குக் பண்ணுறது. ஓகே. இப்போ நார்மலாக வந்து இந்த பிரியாணி மசாலா சொல்லும் போது வந்து இன்றைக்கி எல்லா கடையில் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் காஞ்ச மிளகாவும் போடுறீங்கல்ல, என்ன காரணம் அந்த காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறது? காரம் வந்து கொடுக்கும் சார். நம்ம தனியாக மிளகாத்தூள் வாங்கி போடுறதுக்கு இல்லாமல் நம்ம இது கூட போட்டு அரைக்கும் போது அதனுடைய காரம் இப்போ ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக லெவலாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் தனியாக மிளகாத்தூள் போடும்போது காரம் தூக்கலாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அது வயிறு எரிச்சல் கொடுக்கும். நம்ம இது எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது நம்ம அளவாக மசாலா யூஸ் பண்ணும்போது பிரியாணி வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அந்த காரமும் கரெக்டாக அளவாக இருக்கும். நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? சொல்லுங்கள் சார். பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகாய் 20 நம்பர், கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 20, அன்னாசி பூ ஸ்டார் ஒரு 5, சோம்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு 5-6 பட்டை, சீரக சம்பா அரிசி 1 கிலோ, 2 பேக்கெட் மஷ்ரூம், 4 வெங்காயம், 4 தக்காளி, 7 பச்சை மிளகாய், புதினா 1 கட்டை, கொத்தமல்லி 1 கட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் 200 ml. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்களை வந்து வறுத்து நம்ம அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடுறோம். ஆமாம். ஓகே. இன்னொன்று முக்கியமான விஷயம், இது மாதிரி சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது கடையில் பெரிய கடையில் நீங்கள் போட்டு வறுக்கும் போது கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சோம்பு நல்லா செவந்துருச்சுங்க சார். ஓகே. மிளகாய் எல்லாமே நல்லா கரெக்டாக பதத்துக்கு வறுத்துருச்சு. ஓகே.
அந்த பவுடர் பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பக்குவத்தில். அரைச்சினா நல்ல ஒரு கலர் இல்லை? இந்த மிளகா இதோட கலர் வந்து நல்லா வாசனை வருது, நல்ல சூப்பரான வாசனை. இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும். சரி, ஓகே, டன். ஸோ இந்த பவுடர் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரியாணி தாளிக்க போகிறோம். பிரியாணி வந்து மெயின் டேஸ்ட் கொடுக்குறதே வந்து கடலெண்ணெய் தான் சார். ஸோ எந்த பிரியாணியாக இருந்தாலும் கடலெண்ணெயில் செய்யும்போது அது இன்னும் நல்ல ருசி அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகே. ஐ திங்க் கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடலெண்ணெய் தான். ஆமாம். ஓகே. பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அனாசிப்பூ, கல்பாசி, சோம்பு, ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். ஓகே. இது வந்து ரொம்ப கருகிடவும் கூடாதுங்க சார். சரி. அதே சமயம் பச்சை மிளகாயை வந்து கீறி போடணும், இல்லைன்னா வெடிக்கும் பச்சை மிளகாய். ஆமாம், டப்புன்னு மேலே அடிக்கும். ஓகே. அதனால வந்து இந்த மாதிரி இப்போ வதங்கிருக்குங்க சார். வெங்காயம் போடணும். ஸோ வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாம் ஏன் தாளிக்கிறதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே ஒரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது சார். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க சார். ஓகே. அந்த வெங்காயம் பாருங்கள், அந்த கலர் வந்து அந்த ரொம்ப அதிகமான கலர் மாறல, லைட்டாக ஒரு 60% இருக்குமா? அது 60-70%. சரி, ஓகே, டன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்தாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்ல, இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஒரு இடத்துக்கு ஒரு விதமாக அரைப்பாங்க. அதாவது அந்த பூண்டோட அளவும் இஞ்சியோட அளவும் இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி எந்த அளவுக்கு பூண்டு யூஸ் பண்ணுறோம்? இஞ்சி வந்து 100 கிராம் யூஸ் பண்ணுறோன்னா பூண்டு வந்து 175 கிராம் யூஸ் பண்ணுறோம். 175 கிராம் கரெக்டாக சொல்கிறாங்க. சூப்பர். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 7லேருந்து 8 மடங்கு பூண்டுன்னா 2 மடங்கு இஞ்சி, ரைட்டா? ஆமாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வந்து ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இந்த ஆயில் கடல் எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க சார். ஓகே. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுச்சு. அடுத்தது தக்காளி. இப்போ இந்த தக்காளி யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் பர்டிகுலர் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நாட்டு தக்காளி தான். ஓகே. இப்போ நம்ம நாட்டு தக்காளியில் தான் புளிப்பு நல்லா இருக்கும். ஓகே. புளிப்பு தான் மெயின் நமக்கு பிரியாணிக்கு. தயிரோடதையும் தக்காளியோட புளிப்பும் தான் நமக்கு. எலுமிச்சம்பழம் நான் சேர்க்க மாட்டேன். ஓகே. தயிர், தக்காளி இது மட்டும் தான் நம்ம சேர்ப்போம். ஸோ தக்காளியோட ஒரிஜினல் அந்த ஃப்ளேவர் வேணும்னா நம்ம நாட்டு தக்காளி தான் யூஸ். நாட்டு தக்காளி தான். ஓகே. ஒருத்தர் வந்து நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்லி நாட்டு தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்தது தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடும். சரி, ஓகே. ஆனால் இங்கே வந்து நம்ம சில்லி பவுடர், மஞ்சள் தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. எதுவுமே யூஸ் பண்ணல. இதெல்லாம் இந்த பவுடர் தான். எல்லாமே ஒரே பவுடர். எல்லாம் ஒரே பவுடர். நைஸ். அதாவது நம்ம நார்மலாக வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்லி பவுடர் போடுவோம், கம்பல்சரி போடுவோம், மஞ்சள் தூள் போடுவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த பிரியாணி பவுடர் மசாலா போட்டு தான் நம்ம பண்ணுறோம். உப்பு சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க சார். ஓகே. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வதங்கிருக்கோம். சரி, ஓகே. அடுத்தது இதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்க்கணும் சார். புதினா அதிகமாக போடுவீங்களா இல்லை கொத்தமல்லி அதிகமாக போடுவீங்களா இல்லை ரெண்டுமே ஒரே அளவா? ரெண்டுமே ஈக்குவல் ஷேராக தான் சார் போடுறேன். ஓகே. ஓகே. இப்போ இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்தது மஷ்ரூம் போடுறேன். என்னங்க மஷ்ரூம் வந்து 1/2 இல்லை 1/3 கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மஷ்ரூமு பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சார். சின்னதாக இருக்கிற குட்டியாக இருந்ததுன்னா முழுசாக அப்படியே ஹோலாக அப்படியே போட்டுடலாம். சரி, ஓகே தான். இந்த இடத்துல மஷ்ரூம் மாதிரி வேறு எதனா காய்கறி போட்டு பண்ணலாமா இந்த மெத்தடில்? கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் குட்டியாக இருக்குது. ஓகே. இன்னும் மீல் மேக்கர் போட சூப்பராக இருக்குமே. ஆமாங்க. ப்ரோட்டீன் தானே, குழந்தைங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெஜிடபிள் பிரியாணிக்குள்ளே அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்குள்ளேயும் அதை ஆட் பண்ணி போடலாம் சார். ஸ்மால் சைஸ், சின்ன சைஸ் வாங்கி மஷ்ரூம் பிரியாணிக்குள்ளேயும் போடலாம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். மஷ்ரூம் போட்டாச்சு. ஏன்னா நம்ம நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க சோயா அப்படின்னா மஷ்ரூம் வந்து சாப்பிட்டா அது ஒரு ஃபீல் இருக்கும், ரைட்டா? அது இல்லாமல் மஷ்ரூம் வந்து நம்ம அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மஷ்ரூம் போட்டு குக் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட். அது இதே மெத்தடில் வந்து கேரட், பீன்ஸு, பட்டாணி போட்டுட்டு சார் பன்னீரும் போடலாம். பன்னீரும் போடலாம். அது இன்னும் நல்ல ப்ரோட்டீன். பியூர் வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து பன்னீர் சேர்க்கும்போது அது ப்ரோட்டீன் லெவல் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் ஈக்குவல் ஆகிடும்.
இது வந்து மஷ்ரூம் கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் சார் சரி தயிர் சேர்க்கணும் சார். தயிர் என்ன ரொம்ப வதங்கிருச்சுன்னா மஷ்ரூம் சுருண்டுரும் சார். தெரியாது, அதனால மஷ்ரூம் தெரியாது. மஷ்ரூம் எப்பவுமே சீக்கிரமாக வெந்துடும், லைட் வெயிட் தான். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம். ஆமாம், அவ்வளோதான். அதனால ஜஸ்ட் வதங்கினா போதும். உப்பு காரம் அந்த இதில் வதங்க இந்த மாதிரி பக்கம் வந்தால் போதும். நாங்கள் அடுத்து தயிர் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கிறேன். சரி ஓகே. தயிர் வந்து வீட்டில் நாங்களே உர போடுறது. ஓகே, ஃப்ரெஷ் தயிர் நீங்களே பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து தயிர் ஊற்றினோடனே மசாலா போடலாம். ஓகே சரி ஓகே. இப்போ எத்தனை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம்? 1 கிலோ அரிசிக்கு வந்து 3 ஸ்பூன் சேர்க்குறோம். 3 ஸ்பூன். ஓகே. நம்ம இன்கேஸ் நீங்கள் வீட்டில் அரைச்ச அந்த மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றாகாது. சரி ஓகே. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது இனிமேல். மசாலானா இன்னொரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ சேர்த்து போட்டுக்கலாம். குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். சரி ஓகே. இது வந்து தனியாக வரமிளகாய் தூள் தனியாக அது மாதிரி எதுவுமே தனியாக சேர்க்க தேவையில்லை, ஒரே மசால் தான். சரி ஓகே. மசால் சேர்த்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க சார். ஓகே. மசாலா போட்டு வதங்கக்கூடாது, ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த மசாலாவோட ஃப்ளேவர் போயிடும். ஸோ மசாலா போட்டோன்னே லைட்டாக வதக்கணுன்னே தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துலாமா? நாங்கள் தண்ணி நீங்கள் வீட்டில் ஈஸி மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ 1 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அந்த 1 அரிசி வந்து 1 கப்பில் போட்டுருங்க. அதே கப் அளவில் வந்து 2 கப் அளவு தண்ணி, 1க்கு 2. இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்தது தண்ணி கொதிக்கணும். பயிர் வச்சலாமா? தண்ணி கொதிச்சிருச்சு. ஓகே. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மசாலாவோட நல்ல வாசனை. சூப்பர். இப்போ இந்த அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? சீரக சம்பா அரிசி தாங்க சார். நாங்கள் மெயினாக எல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எல்லா பிரியாணியுமே நான் சீரக சம்பாவில் தான் பண்ணி கொடுக்குறேன். சீரக சம்பா அரிசி வந்து அதிக நேரம் ஊற தேவையில்லை. நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதில் இருக்கிற ஈரப்பதத்தில் அந்த தண்ணி அந்த இதில் ஊறினாலே போதும். நீங்கள் தண்ணி ஊற்றி உடனே வடிகட்டிங்களா? வடிகட்டிட்டேன். ஸோ எப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க? தாளிக்க ஆரம்பிக்கும் போது. வெங்காயம் தக்காளி தாளிக்க ஆரம்பிக்கும் போதும் வந்து தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிட்டாங்க. இது ரொம்ப நேரம் ஊறவே இல்லை. ரொம்ப நேரம் ஊற வைக்கல. தண்ணியும் அதில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே முடிஞ்ச வரைக்கும் வடிச்சு எடுத்துடணும். அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதத்தில் அந்த அரிசி ஊறினா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சொல்கிற மாதிரி அரிசி ஊற வச்சு ரொம்ப நேரம் காய விட்டுக்கூடாது. ஆமாம், வடிகட்டி விட்டுக்கூடாது. அப்படி விட்டா ரைஸ் உடையதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தம் ஆகும்போது. ரைட்டா? ஆமாம், அதனால தாளிக்கும் போது நம்ம அந்த இதை பண்ணிக்கிறோம். சரி, நல்ல விஷயம். போடுங்க. அரிசி ரொம்ப ஊறவும் கூடாது, வரவரனும் இருக்கக்கூடாது, பதமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா சாதம் ஃபுல்லாக குழஞ்சிரும். நல்ல விஷயம். இப்போ வந்து அடி பிடிக்காம பார்த்து பக்குவமாக கிளறணும். பிரியாணி மெயின் வந்து அடி பிடிக்கக்கூடாது பார்த்து. ஃபர்ஸ்ட் தாளிக்கும் போதுலேருந்தே வந்து நம்ம அடி பிடிக்காம பார்த்துக்கணும். ஸோ அதனால கரெக்டான பக்கத்தில் வதக்கிட்டு நம்ம போடுற ரைஸ். இப்போ இந்த ரைஸ் போட்டிருக்கோம்ல, எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரெக்டாக தம் போடுவோம்? வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகவும் கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதாவது ஒரு 70% அளவுக்கு வரணுமா இல்லை 80% வரணுமா? 80% அளவு. 75 to 80%க்குள்ளே நான் தம் வச்சிட்டோம்னா சாப்பாடு கரெக்டாக வந்துடும். குலையவும் குலையாது, ரொம்ப குலையவும் குலையாது, ரொம்ப விதையாகவும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு சாதம் வந்து சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்ல விஷயம். இப்போ நீங்கள் வந்து பல்க் ஆர்டர்னா எந்த அளவுக்குலாம் பண்ணுவீங்க? இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறோம், நீங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு 50 பேர் 100 பேருக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதிகபட்சம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண முடியும்? ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு பர்த்டே பார்ட்டி வருதுங்க சார். அதுக்கு ஒரு 120 பேருக்கு சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எல்லாமே 250 பேர் வரைக்குமே நாங்கள் எடுத்து பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. நல்ல விஷயம். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ண எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? கிச்சன் பேர் வந்து ஸ்ரீ சாய் கிச்சன். என்னோட மொபைல் நம்பர் வந்து 9962159709. சென்னை கோவிலம்பாக்கம் ஏரியாவில். ஓகே. எவ்வளோ சரௌண்டிங் தான் நீங்கள் ஃபுட்டு தர முடியுங்களா? 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இப்போ சப்ளை பண்ணிட்டுருக்கோம் சார். நிறையா கஸ்டமர் டன்சோவில் போட்டு வாங்கிக்கிறாங்க. நாங்கள் இன்னும் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் எதுலேயும் ஜாயின் பண்ணலை. ஆனால் டன்சோவில் கஸ்டமர் இருக்கிறாங்க. எம்எஸ்எஃப் அண்ணா யூடியூப் சேனல் பார்த்து நிறையா கஸ்டமர் வந்தாங்க. அவங்க எல்லாமே ரெகுலராக ஃபுட்டு வாங்குறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே டன்சோவில் போட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க. நாங்கள் இன்னும் ஒரு 1 மந்த்தில் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நாங்களே டெய்லி டெலிவரி ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மேற்கொண்டு நிறைய பண்ணுங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களோட கை பக்குவத்துக்கு ஐம் ஷூர் டெஃபினட்டாக நிறைய பேர் வருவாங்க. ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமரே வந்து எடுத்துப்பாங்க சார். இல்லைனாலும் நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி வச்சுருவோம்.
நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு 5 to 6 years அவங்க 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இந்த சமையல் துறையில் இன்வால்வ் ஆகி நிறைய பேருக்கு நல்லா சாப்பாடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் நீங்கள் ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு அது? ரெடி ஆயிடுச்சு, தம் வச்சிடலாம். ஓகே, தம் ஆயிடுச்சா? கொஞ்சம் சாதம் மட்டும் காமிக்கிறீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ தண்ணி அதிகமாகவும் இல்லை, தண்ணி ட்ரையாகவும் இல்லை. ஓகே, இந்த பதத்தை தம் வச்சிங்கன்னா நம்ம அந்த அரிசி கழுவி வச்சிருந்த பதத்துக்கும் இந்த பதத்துக்கும் சாப்பாடு ஆகும்போது கரெக்டாக இருக்கும். நல்ல விஷயம். இப்போ தம் போட்டலாமா? தம் போட்டோம். ஓகே, இப்போ தம் போடும்போது வந்து கறி என்ன போடுவீங்களா மேலே? இல்லைங்க சார், மேலே வெயிட் மட்டும் வைப்போம். சுடு தண்ணி வைப்போம், இல்லைன்னா வெயிட் வைப்போம். வச்சா போதும். நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி. வீட்டில் பண்ணுற மாதிரி. எவ்வளோ நேரம் தம் இருக்கணும்? 20 நிமிஷம் கரெக்டாக. 20 நிமிஷம். அதுக்கப்புறம் தம் உடைக்கலாம். 20 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி எப்படி ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம உடச்சி பார்த்து அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம். அப்பா என்ன வாசனை! நல்ல வாசனை கமகமான வருது. அந்த ரைஸ் பாருங்களேன், மேலே தனித்தனியாக உதிரியாக வருது. சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது. எப்படிங்க சார்? ரொம்ப சூப்பர்க்கா, வேற மாதிரி. அதாவது இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சூப்பர். சுட சுட இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி வீட்டை பண்ணி கொடுத்தாங்க, வேற மாதிரி. நைஸ் பிரியாணி சார். பிடிச்சிருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி. ஒரு ஊருக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கு, அதே மாதிரி அக்கா கைப்பக்கம் வேற மாதிரி. ரொம்ப நன்றிங்க சார். உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரிங்க சார். ரொம்ப நன்றி. இத்தனை நாளா சமைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், உங்களை மாதிரி ஒருத்தவங்க இதுல இருந்து நல்லா இருக்கு, தரமா பண்ணி தரீங்க அப்படின்னு சொல்றதே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க சார். கான்ஃபிடன்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாக. கண்டிப்பாக மேல்கொண்டு நிறைய பண்ணுவீங்க. ஒரு நல்ல சாப்பாடுக்கு நான் மட்டும் இல்லை, மக்கள் நல்லா தேடி வருவாங்க. இவங்க வந்து சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான். நீட்டாக அழகாக பொருளாக அடக்கி வச்சு வீட்டில் எப்படி உணவு பண்ணுவாங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் பண்ணி தராங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். நியர்பை ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்களை சாப்பாடை நீங்கள் ஆர்டர் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லை நேராக வந்து பார்க்கலாம். ஐம் ஷூர் டெஃபினட்டாக வீட்டு சாப்பாடு தான். வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே மெத்தட், அதே மாதிரி அக்காவும் சைலண்டாக இருப்பாங்க. ரொம்ப அமைதி. கேமரா பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொரு நம்பர் தரேன். ஸ்ரீ சாய் கிச்சன், கோவிலம்பாக்கம். மொபைல் நம்பர் வந்து 9962159709. டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.